அன்று நாளையிலே பஞ்ச பாண்டவரை துரியோதனன் மட்டுமே தன்னுடைய மகனுக்கு பூணூல் கல்யாணம் என்று அஸ்தினபுரம் நயமாக வர வைத்தான். அந்த பூணூல் கல்யாணம் வர வைத்த பிறகு விழா தொடங்குவதற்கு நேரம் இருக்கின்றது. சிறியதொரு விளையாட்டு விளையாட தெரிவித்தான். விளையாட்டு என்றால் பகடை ஆடலாம் என்று தெரிவித்தான். சூது பகடை என்றால் சூது என்றாலும் தாயம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. தாயம் ஆடலாம் தெரிவித்தான். முதல் ஆட்டத்திலே இந்த தர்மநந்தனுக்கே வெற்றி. முதல் ஆட்டிலே ஜெயித்தவன் அண்ணவனுக்கு என்ன ஆசை வரும்? நட்பாசை வரும். ஆனால் சொம்மா என்ன வரும்? ஏதாவது ஒரு பந்து வைத்து விளையாட துரியனாகப்பட்டவன் முதல் முறையாக மணிமுடி வைத்து ஆடினேன், தோற்றேன். இரண்டாவது முறையாக மார்பதகத்தை வைத்து ஆடினேன், தோற்றேன். மூன்றாவது வெங்கல புஜம், கால் கவசமும், இப்படி சொல்லக்கூடிய நாடு ராஜ்யங்கள் அனைத்துமே தோற்று விட்டேன். கடைசி ஆட்டம் உன்னுடைய மனையாளக்கூடிய பத்தினி பாவை இருக்கின்றார் திரௌபதி, அண்ணவனை நீ வைத்து பந்தி ஆடினால் விட்டதை நீ மீண்டும் பெறலாம் என்று தெரிவித்தான். ஆனால் என்னுடைய மனையை வைத்து கூட நான் ஆடினேன், அதுலயும் தோற்றம். யார் பொண்டாட்டி வச்சாவனா? நான் கண்ண பொண்டாட்டி தாலே வச்சு ஆடிருப்பேன். பொண்டாட்டி எதுக்கு வைத்தேன் என்றால் விட்ட நாட்டை அனைத்துமே பெறலாம் தெரிவித்தேன். அண்ணன் தம்பிமார்களை கூட தோற்றேன். ஆனால் வைத்தாடினால் ஜெயித்து விடுவோம் என்று நினைத்தேன், அதிலும் தோற்று. கடைசி ஆட்டம், இந்த ஆட்டத்தில் நீ ஜெயித்து விட்டால் விட்டது அனைத்துமே உனக்கு நான் தருகிறேன் தெரிவித்தான். கடைசி ஆட்டம் ஆடினேன், அதுலயும் தோற்றேன். தருமன் எனக்கு தெரியும், நீ வந்து உன்னை நடிச்சது பாரு. ஆமா, அப்ப நினைச்சேன் நீ எல்லாத்துலயுமே தோத்து மதவா. பொண்டாட்டி வச்சான் அருவில்லாதாண்டா அண்ணா. கடைசி ஆட்டமாகப்பட்டது. இருக்கிற பொருள் எல்லாம் வச்சிருந்தா பொண்டாட்டி வச்சான், எதனா பண்ண மாட்டான் தெரியல உனக்கு. கடைசி ஆட்டமும் ஆடினோம், அந்த ஆட்டிலும் தோத்து விட்டோம். பஞ்ச பாண்டவர் நான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாத வாசமும் ஓட்டி வைத்தார். அந்த வனத்திலே நான் படுக்கின்ற பகுதியிலே பாம்புகளை மேய விட்டான். அது மட்டுமா மதவா, நான் கொல்லுகின்ற குலதாதியிலே முதல் முறையாக படுக்கின்ற பாய்தனிலே பாம்புகளை மேய விட்டான். பாம்புகளை மேய விட்டால் பஞ்ச பாண்டவர் ஒருங்க நேரத்திலே பாம்புகள் கடித்தால் செத்துருவாங்க, காட்டிலே மாண்டு விடுவார்கள் என்று பாம்புகளை மேய விட்டான். ஆனால் அந்த பாம்புகளை எங்களை ஒன்றும் செய்யவில்லை. இரண்டாவது முறையாக நாங்கள் குளிக்கின்ற குளத்தினிலே விஷ கூர்விசியை, ஆனால் ஒரு ஊசி பட்டாலே 7 யானை சாகும். எத்தனை யானை? அத்தன்மை போல விஷத்தை அந்த ஊசியில வைத்து விஷ ஊசியை நாட்டி வைத்தான். பஞ்ச பாண்டவர் யாருமே மாளவில்லை. அது மட்டுமா மதவா, நாங்கள் உண்ணுகின்ற சாதத்திலே
இப்படி நாங்கள் உண்ணுகின்ற சாதத்திலே அவன் விஷத்தை கலந்து வைத்தான். டேய் என்னை பத்தி உனக்கு தெரியடா. என்னடா எங்க அப்பா யார் தெரியுமா? யாரா உங்க அப்பா? எங்க அப்பா எவ்வளவு படிப்படிச்சுக்கிற தெரியுமா? டேய் டேய் நாகராஜா என்னடா உங்க அப்பா படிச்சான்? அவன அப்பா இந்த 2 லைட் ஆஃப் பண்ண சொல்ல 3 லைட்டா யா நாட்டுக்கு ஒரு கூத்தா இருக்கிறது 3 லைட்டா அது ஆஃப் பண்றேன். 3 லைட் ஆஃப் பண்ணிட்டு எந்த வச்சு கூத்தாடுவா? நீ வெச்சு எப்படியா பட்ட கலரடா. ஏய் என்னடா கலர் போட்டா? என்னடா நேர மாசத்துக்கு கருப்பு இருந்தா கூட 7-8 மாசத்துல பால்ல குங்குமம் கலந்து குடிக்கிறாங்க. நம்ம குழந்தை கொஞ்சம் கலரா போறோம். வயசுக்கு கம்மியாக ஒரு ரோஜா பூ சாப்பிடுறாங்க. நம்ம குழந்தை ரோஜா பூ மேல போறோம். உங்க அம்மா நான் காரகிரி மீட்டாளா? ஏய் நேர இது மூஞ்சி வாய் ரத்த காட்டி எரிமீரு ஏன்டா கூப்பிட்டா? உன்னை மாரி யாரும் நக்கறாங்க பாருங்க. கருப்பா பிறகுது தவிர கருப்பா மொத்தமே தாறு கலர்ல இருக்கிறீங்க. எங்க அம்மா பசங்க இல்லன்னு தவம் இருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கழிச்சு நான் பிறந்தேன். 15 வருஷத்துக்கு கடவுள் கூட 15 வருஷத்துக்கு பிறந்துக்கிற உனக்கு கடவுளே கொடுக்குறேன்ட்டு காட்டியார் அம்மா கொடுத்துருக்காரா அம்மாக்கா? எம்பெருமான மாயாக்கன் எப்படி இருக்கிறாரா திருப்பதியில கரியானுங்கிறது அதேதான் நான். அப்படியா? கலர் ஆக மாட்டாரு. கலர் சொல்றேன். எங்க அப்பா சிறப்பு படிச்சுக்கிறாரு. என்ன படிப்பா? பிஏ எம்ஏ எம்ஏ டிகிரி. என்னடா கொஞ்சம் வருது? இன்டர் ஏய் தெலுங்குல இன்டர்மெண்ட் +1 அது இதெல்லாம் படிச்சுக்கிறாரு. இவ்வளவு படிச்சுக்கிறமே நம்மளுக்கு ஒன்னும் வேலை கிடைக்கல. ஒரு பொண்ணு பார்க்கலையா நம்மளுக்கு? சரி அப்படின்ட்டு எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிறாரு. என்ன வேலைக்கு? அவர் வந்து 100 நாள் வேலைக்கு. சரி போனாரு. 100 நாள் வேலைக்கு போனாரு பாரு. அங்க போயா எங்க அப்பா வந்து எங்க அம்மா பார்த்தாரு. எங்க அம்மா வந்து எங்க அப்பனை பாச்சு. எங்க அப்பா வந்து எங்க அம்மா பாச்சு. எங்க அம்மா வந்து எங்க அப்பனை பாச்சு. 2 பேருமே பாத்துட்டாங்க. 2 பேரும் பாத்துனாங்க. 2 பேருக்கு புடிச்சிட்டோன்னா அவங்க ஆயத்தத்தை என்ன பண்ணாங்க? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு பேரும் பத்திய பார்த்துட்டு சீக்கிரமா சாவலன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க? எங்க அம்மா பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை எங்க வச்சிருப்பாங்க. அப்பா சரியான பணக்கார. எங்க அப்பா பெரிய மண்டபத்துல வச்சிருப்பாங்க. நாங்க கெதி இல்ல கோவில் வச்சிருப்பாங்க. நாங்க எடுத்துக்கிறோம். இல்ல தெருவுல வச்சிருப்பாங்க. நாங்க ஊர் மலையோட சுத்தினுங்கிறோம். எங்க அப்பா தான் சரியான பணக்காரனாச்சா? ஆமா ஆமா. அப்ப எங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சாரு சொல்லு? கல்யாணத்தை வந்து எங்க அப்பா மண்டபத்துல வைக்கல, வீட்டான வைக்கல, கோயில் வைக்கல, தெருவில் வைக்கல. எத்தனை பேர் சுடுகாட்டு வச்சிட்டாங்க. சுடுகாட்டியா? சுடுகாட்டுல இடம் வச்சாரா? உன்ன மாரி நான் 50 ரூபாய் மொய் எடுத்துன்னு வச்சிட்டா 500 ரூபாய் சாப்பாடு எடுத்துன்னு போறோம். சுடுகாட்டுல வச்சிட்டாங்க. சரி வச்சிட்டாரு. சுடுகாட்டுல வச்சுட்டு எங்க அம்மா கைத்துல தாலி கட்டினாரு. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு வேலை வந்துச்சு. என்ன வேலை? துபாயில வேலை. துபாயில வேலை? பரவாயில்ல பெரிய வேலை வந்து. துபாயில வேலை வந்துச்சு. எங்க அப்பா துபாய்க்கு போயிட்டாரு. எங்க அம்மா கைத்துல தாலி கட்டிட்டு துபாய்க்கு போயிட்டாரு. போய் 5 வருஷம் ஆகுது. நாங்க 3 குழந்தைங்க பிறந்துட்டோம். கல்யாணம் உடனே துபாய்க்கு போயிட்டாரு. எங்க அம்மா கைத்துல தாலி கட்டினாரு. வேலை வந்துச்சு நேரம் துபாய்க்கு போயிட்டாரு. நீங்க 3 பசங்க எப்படி பிறந்தீங்க? போய் 5 வருஷம் ஆச்சு. 3 குழந்தைங்க பிறந்துட்டுனாங்க. வீட்டுக்காரெல்லாம் உங்க அம்மா எப்படி பேத்துச்சு? எங்க அப்பா போட்டேன் எங்க சித்த பார்க்கலாம். வரணும் போகணும் சித்தனும் போகணும் கேவலமா பேசுறாங்க. அந்த சித்த பேரன் ஒண்ணு தெரியுமா? அதோட எங்க அப்பா என்ன பண்ணாரு? துபாயில வேலை சேர்ந்தாரு. எங்க அம்மாவை போய் கேட்டேன். வரனால சித்தப்பன போறேன்னு சொல்றமா? நான் யாருக்கு போனேன்னு கேட்டேன். அது எங்க அம்மா சிரிச்சுக்கினா எனக்கு தெரியாது இருந்துச்சு. எங்க ஆயத்தை கேட்டேன். நம்பர் கொடுத்தாங்க, போன் நம்பர். எங்க அப்பனுக்கு பண்ணேன். சரி அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். புள்ள பிறந்திருக்கிறானே நம்மளுக்கு. நம்ம பொண்ணாட்டி நம்ம விட்டு போன கூட 3 குழந்தை பெற்றுனாலே அவ்வளோ போல பத்தினி யாருன்னு எங்க அப்பா அப்படியே தெய்வம் பேசுறாரு. இந்த துட்டு எப்போ வரும்னு கேட்டேன். போய் 5 வருஷத்துல எத்தனை கோடி கணக்கு சம்பாதிச்சாரு. கோடி 5 வருஷம் ஆச்சு, அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை கோடி? என்ன கோடியா? பொணத்த மலை போறாங்க அந்த கோடி. கோடி கையில காசு சம்பாதிச்சாரு. பணத்துல எத்தனை பண்ணனே? ஏரோப்ளேன் வந்து ஏர்போர்ட்ல புடிச்சிருவாங்கன்னு கப்பல் வர சொன்னேன். கப்பல் வந்தாலும் 6 பேர்ல புடிச்சிருவாங்க. இந்த துட்டுக்கெல்லாம் ஒரு பொருள் வேணா சொல்லிட்டேன். பொருள்? ஆமா. என்ன பொருள்? உப்பு.
உப்பை வேற மணி போசிக்கலான்னு ஆஹா உப்பா என்ன சொல்லிட்டேன் எங்க அப்பா இருக்கிற துட்டெல்லாம் 10 கப்பல் நடு உப்பாடிட்டு நடு கடல்ல வேணுகுது எப்ப கடல்ல வேணுகுது உங்க அப்பா துட்டெல்லாம் துட்டு நம்ம வியாபாரம் பண்ணி போயிச்சு போறோம் அப்படியே சொத்துக்காரன் எப்படி போறோம் கடல்ல வந்து நடு கடல்ல அன்னைக்கு சுண்ணாம்பு வந்துச்சு சுனாமி வந்துச்சு சரி போட்டு ஒரு அடி அடிச்சு பாரு 10 கப்பல் அப்படியே மூழ்கி போச்சு நீ நேரம் கடலுக்கு போய் கடல் தண்ணி தொட்டு நிக்கு பாரு உப்பா இருக்கு அதெல்லாம் எங்க அப்பா சொத்துறான் கடல்ல தண்ணி உங்க அப்பா சொத்தா நீ ஒரு சொன்ன பாரு எங்க சித்தாப்பனுக்கு பிறந்தாங்க சித்தாப்பானும் அந்த சித்தாப்பா யாரு தெரியுமா நான் தானே உங்க சித்தாப்பா எனக்கு பிறந்தவங்க நீங்க 3 பேரா விநாயகரே வினை தீர்ப்பவனே சாமி என்ன இது கருட்டு வைத்த போட்டு வாத்தாலுமே சூடு யாருல இன்று நாளையிலே பஞ்ச பாண்டவர்கள் 18 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. இந்த யுத்த போர்க்களத்தில் பஞ்ச பாண்டவருக்கு வெற்றி. இன்று நாளையிலே நான் அழைத்த நன்றி மனைவி உலகக்கூடிய பத்தினி பாவை திரௌபதி அழைத்து வா.